வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. என்ன மாதிரி உணவு வகைகள் நான் எடுத்துக்கிட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக் வருவதை என்னால் கொஞ்சம் தள்ளி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பேசலாம். ஃபர்ஸ்ட் இங்கே எனக்கு வெல்கம் கொடுத்தது இங்கே தான் கொடுத்தாங்களா? ஃபேவரட். பார்த்தீங்களா? வாங்கிட்டே வந்துட்டேன். ஆமாம் 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 கீரை. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ நம்ம இதை பற்றி பேசும்போது உப்பு அதிகமாக எடுத்துக்கிறது இதயத்தை எப்படி டாக்டர் பாதிப்புக்கு உள்ளாக்குது? ஹார்ட் அட்டாக் வருவதற்கு உப்பு எந்த அளவில்? WHO என்ன சொல்லுதுன்னா 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட 35% பேருக்கு பிபி இருக்குது. அதே மாதிரி சச்சின் கிட்ட கேட்கும்போது சச்சின் டெண்டுல்கர் சொன்ன விஷயம் ஐ வில் ஈட் வாட் எவர் ஐ வாண்ட் பட் நாட் வென் எவர் ஐ வாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரெண்டாவது எனக்கு ஃபைபருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மூணாவது கார்ப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம நடக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது, எதுவுமே செய்கிறது இல்லை. அதிகபட்சம் என் வீட்டில் மாடிப்பட்டிலேருந்து கீழே இறங்கி மேலே ஏறுறோம், இவ்வளோ தான் இருக்குது. அப்படின்னா நம்ம அவேர்னஸ் ஆரம்பிக்க வேண்டியது அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். ரஜினி சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, டாக்டர் உங்களுடைய உடம்பு உங்களுடைய ஹார்ட் கேட்கும், டே ஓடுறா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டான்னு உங்கள் ஹார்ட் சொல்லும் அப்படின்னு. இந்த உடலில் நாம் தண்டிக்கலைன்னா உடல் நம்மளே தண்டிச்சிடும். நம்ம ஓடும்போது வேகமாக நடக்கும்போது இதயம் பட 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 படன்னு துடிக்குது, டக்கு 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 டக்குன்னு துடிக்குது இல்லை டாக்டர்? அப்போ நமக்கு அந்த 72ங்கிற மேஜிக் நம்பர் ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா துடிக்குது, அது கெட்டதோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. என்கிட்ட ஒரு 60 வயசு நபர் இதை என்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டாச்சு. பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உடம்புல இருக்கிற ரத்த குழாய்களில் ரணத்தை உண்டாக்கும். அதை தான் இன்ஃப்ளமேஷன் சொல்கிறாங்க. கால் பிளட் வெசல்ஸ் கட் ஆகிறதுல தான் இது கூட சுகரும் சேர்ந்து நடக்கும்போது விரல்கள் வெட்டுறது, கால்கள் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. when to say no is very important. Okay, even in food. இன்றைக்கிங்க இந்த பாசிட்டிவிட்டினா நம்ம நிறைய கெஸ்ட்டு பார்க்குறோங்க, பாசிட்டிவிட்டியோட சூப்பராக பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான எல்லோருக்கும் பயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தையும் பயங்கர பாசிட்டிவாக கலகலன்னு ஜாலியாக இன்றைக்கி தேதிக்கு ஒரு எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் நம்ம கூட இருக்காங்க. எனக்கு அவங்க கூட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ரொம்ப இந்த எபிசோடை விரும்புவீங்கன்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேங்க. உடம்புல இருக்கிற எத்தனையோ உறுப்புகளில் மிக முக்கியமானது இதயம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த இதயத்தை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறணும், எவ்வளவு அதுக்கேற்றது என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் விட நம்மளுடைய துணையை கட்டி பிடிப்பதன் மூலமாக கூட நமக்கு ஹார்ட் அட்டாக் வருவதை தள்ளி போடலாம்ங்கிற ஒரு சூப்பரான விஷயங்களை எல்லாம் இன்ஸ்டாகிராமில் இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரசாந்த் ஹாஸ்பிட்டலினுடைய மருத்துவர் திரு அரவிந்த் துருவாசல் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள ஷோக்கு வெல்கம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பயங்கர இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்லாம் நானும் வச்சுருக்கேன். சார் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். டாக்டர், இப்போது நம்ம சாப்பாடுங்கிறது ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதில்ல ஹார்ட் அட்டாக்ல. அப்போ நம்ம ஃபுட்டு பற்றி இன்றைக்கி கொஞ்சம் கான்ஷியஸாக பேசலாம். என்ன மாதிரி உணவு வகைகள் நான் எடுத்துக்கிட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக் வருவதை என்னால் கொஞ்சம் தள்ளி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பேசலாம் டாக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் செட் ஆஃப் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என்னோட ஸ்டைலே சொல்லணும்னா ஹார்ட் அட்டாக் ஒரு பிரியாணி மாதிரி. சரிங்களா? சரி, இந்த பிரியாணியை சமைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சு பிரியாணியை சமைக்கவே முடியாது. சரி, ஓகேங்களா? நீங்கள் வெறும் சிக்கன் வச்சு செய்ய முடியாது, இல்லை வெறும் ரைஸ் வச்சு பிரியாணி செய்ய முடியாது. எப்படி பல இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையோ அது மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வரத்தில் இன்க்ரீடியண்ட்டில் ஃபுட்டை நம்ம ஃபுட்டு தான் ஹார்ட் அட்டாக் காஸ் பண்ணுதுன்னு கிடையாது. ஃபுட்டுமே நம்மளோட ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை ஆக்சலரேட் பண்ணுறதுல ஹார்ட் அட்டாக்ல ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபுட்டு நமக்கு டயபெட்டிஸ் கொண்டு வரதை ஆக்சலரேட் பண்ணுறதுல ரோல் ப்ளே பண்ணும், ஹைப்பர் டென்ஷன் கொண்டு வரதை ஆக்சலரேட் பண்ணுறதுல ஒரு ரோல் ப்ளே பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள் காம்பவுண்ட் ஆகி அதாவது நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு 100 ரூபா பணம் போட்டிங்கன்னா 10 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து எப்படி ஒரு அமௌண்ட்டாக க்ளோரிஃபை ஆகுதோ அது மாதிரி காம்பவுண்ட் ஆகிறதுக்கான சிச்சுவேஷன் தான். யாருமே உலகத்தில் இம்மார்ட்டல் கிடையாது, யாருமே சாவாவாரம் பெற்றுலாம் இங்கே வரலை. எல்லாருக்குமே ஒரு டே இஸ் ஃபிக்ஸ்டு. பட் நம்மளோட லைஃப் வாழ்கிறதுல நம்மளோட சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு டயபெட்டிஸ் இண்டிவிஜுவல் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு கிடையாது, ஒரு நான் டயபெட்டிக் இண்டிவிஜுவல்ஸும் சர்டன் திங்ஸை கண்ட்ரோல் பண்ணணுன்றது தான் நம்மளோட அஜெண்டாவே தவிர சாப்பாட்டை பார்த்தாலே ஐயோ இதை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த டாக்டர் சொல்லிட்டார், ஐயோ இதை சாப்பிடக்கூடாது, இது இன்டென்ட்டே கிடையாது. த இன்டென்ட் இஸ் இதனால் நமக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை இதுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹெல்த்தியர் சாய்ஸஸாக நம்மளால் என்னென்ன எடுத்துக்க முடியும். இதில் க்ளோரிஃபை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடையாது, இதை அவாய்ட் பண்ணிக்கலான்றது தான் நம்மளோட இன்டென்ட்டாக இருக்கும். ஆமாம், அதுதான் டாக்டர், அதுதான் கரெக்டு தானே. இப்போ
இப்போ அளவுக்கு மீறினா நல்லதே கெட்டதுங்கிறாங்க. அமிர்தமே நஞ்சுன்னு தானே சொல்லியிருக்கப்படுது. அப்படின்னும் போது கெட்டதையுமே நம்ம அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. இல்லை அந்த அளவுக்குள்ளே வச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. அதனால நான் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு எதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோ சொல்லுவீங்கன்னு அதுவும் இருக்கு, எதெல்லாம் எஸ் சொல்லுவீங்க அதுவும் இருக்கு. ஸோ நான் அது ரெண்டே காட்டுறேன், நீங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே எனக்கு வெல்கம் கொடுத்தது இங்கே தான் கொடுத்தாங்களா? பஃப்ஸ். இதுக்கு என்ன சொல்றீங்க? பஃப்ஸ் எப்படி? கண்டிப்பா நோங்க. கண்டிப்பா இட் இஸ் நாட். சி இப்போ உங்களுக்கு எக் பஃப் கொடுத்துருக்காங்கன்னா எக்கை மட்டும் தனியாக சாப்பிடுங்க. சிக்கன் பஃப் கொடுத்துருக்காங்கன்னா சிக்கனை மட்டும் தனியாக சாப்பிடுங்க. அண்ட் இது வெஜ் பஃப். வெஜ் பஃப் கொடுத்துருக்காங்கன்னா வெஜிடபிள் மட்டும் தனியாக எடுத்து சாப்பிடுங்க. இது வந்து ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் வி ஷுட் அவாய்டுங்க. நம்மளால் தவிர்க்கவே முடியாத ஒரு உணவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது நம்ம கண்டிப்பாக தவிர்க்கக்கூடிய ஒரு உணவு தான். அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கே கொண்டு போகலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் கொண்டாந்துருக்கேன் பாருங்க. பார்த்தீங்களா? என்னோட ரொம்ப ஃபேவரட். இது ஏன் என்னோட ஃபேவரட்னு நான் சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக ஒரு ஃப்ரூட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஃப்ரூட்டை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோன்னா, நான் அட்ரஸ் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் நான் ஒரு அட்வான்டேஜ் சொன்னேன், ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது நீங்கள் தனியாக தான் கன்சியூம் பண்ணுறீங்க. நான் பேசும்போது ஐ எம் டாக்கிங் டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். அவங்களுக்கு வேண்டியதானதுக்காக ஒரு வேலிடேஷனோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவனமாக சொல்கிற மாதிரி இருக்கணும். நம்ம சொல்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அது வந்து பொமோகிரானேட்டில் இருக்குது. இது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம், ஒரு ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம், ஒரு ரெகுலராக நார்மல் இண்டிவிஜுவலும் சாப்பிட்லாம். ஸோ அதனால தான் இது என்னோட ஃபேவரட் ஃப்ரூட். ஃபைன். இப்போ நீங்கள் சொல்லாத ஒரு விஷயம், பட் இப்போ சீசனில் இருக்கக்கூடியது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்காக. பனங்கிழங்கு. பனங்கிழங்கு வந்து நம்ம இது எப்படி பாயில் பண்ணி சாப்பிடுவோங்களா? நம்ம பாயில் பண்ணி தான் சாப்பிடுவோம். பாயில் பண்ணி சாப்பிடும்போது இட் இஸ் ரிச் இன் ஃபைபர். இட் இஸ் வெரி 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 ரிச் இன் ஃபைபர். ஐ திங்க் இட் இஸ் அன் எஸ், 100% எஸ் தான். ஓகே, பர்ஃபெக்ட். நோ, நானே ஆன்சர் சொல்லிட்டு கேட்குறேன். பார்த்தீங்களா? ஆமாம், நீங்களே அதில் பின்னாடி இன்க்ரீடியன்ஸில் பாருங்கள். நம்மளோட சால்ட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்திங்க. அதாவது நம்ம ஐசிஎம்ஆர் டேட்டாவும் இருக்குது, WHO டேட்டாவும் இருக்குது. WHO என்ன சொல்லுதுன்னா 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட 35% பேருக்கு பிபி இருக்குது. பிபின்னா நார்மல் பிளட் ப்ரெஷர் விட பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 35% பேர் இருக்காங்க. அதில் பல பேருக்கு டயக்னோஸே ஆகாது. ஏன் டயக்னோஸ் ஆகாதுன்னா, இப்போ நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, உங்கள் 3 பேரில் இதுக்கு முன்னாடி பிபி செக் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்கனாலே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். பிபியை செக் பண்ணால் தான் பிபி ஜாஸ்தியாக இருக்கான்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியும். பிபினால் நமக்கு எப்போ சிம்டம்ஸ் வரும்னா, ரொம்ப ஹையர் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஹெட்ஏக்கோ இல்லை சம்டைம்ஸ் நோஸ் ப்ளீடோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷனோட நமக்கு ப்ரெசென்ட் ஆகும்போது தான் தெரியுமே தவிர, ஹைப்பர் டென்ஷன்றது எர்லியராக டயக்னோஸ் பண்ணுறது வந்து ஸ்க்ரீனிங்கில் தான் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த பிபிக்கு ரொம்ப காமனான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சால்ட் கன்சம்ஷன். நம்ம ஐசிஎம்ஆரோட டேட்டா, உலக டேட்டாலாம் விட்டுருங்க, ஆவரேஜாக நம்ம கன்சியூம் பண்ண வேண்டியது less than 5 grams ஆஃப் சால்ட். நம்ம ஐசிஎம்ஆர் டேட்டா, நம்ம ஆவரேஜ் இந்தியன் கன்சியூம்ஸ் 8.5 grams ஆஃப் சால்ட் பெர் டே. ஓகேங்களா? இது நம்மளோட ரெகுலர் ஃபுட்லேயே நம்மளோட சால்ட் இன்டேக் ஜாஸ்தி. இதில் நம்ம கூட வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கும்போது இதில் சால்ட்டை நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. நீங்கள் தூர சால்ட்டே கிடையாது, அதில் ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்கிற சால்ட்டு. ஸோ அதனால் உங்களோட எக்ஸஸ் சால்ட் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கோங்க. அண்ட் அதுவும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நமக்கு பிபிக்கான த்ரெஷோல்ட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு உங்களோட பிபியை இன்னும் ஜாஸ்திப்படுத்துறதுல இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க ஒரு லாங்கர் இன்டேக்கில். ஃபைன் டாக்டர், இப்போ நம்ம இதை பற்றி பேசும்போது உப்பு அதிகமாக எடுத்துக்கிறது இதயத்தை எப்படி டாக்டர் பாதிப்புக்கு உள்ளாக்குது? ஹார்ட் அட்டாக் வருவதற்கு உப்பு எந்த அளவில்? ஸோ இதை 2-3 விஷயங்களாக பிரிச்சுக்கணும். ஆல்ரெடி ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆல்ரெடி ஒரு பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவங்களில் என்ன பண்ணும்? எதுவுமே இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணும்? எதுவுமே இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுன்னா, உப்பு வந்து வாட்டர் அப்சார்ப்ஷனை உடம்புல வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஃபார்மேட், அந்த ஆக்சஸ் சிஸ்டமில் தான் சால்ட்டையும் வாட்டரையும் ரிட்டென்ஷன் பண்ணுறதுனால தான் அது பிளட் ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உடம்புல இருக்கிற ரத்த குழாய்களில் ரணத்தை உண்டாக்கும். அதை தான் இன்ஃப்ளமேஷன்னு சொல்கிறாங்க. இந்த ரணம்ன்றது இன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் உங்களோட பிளட் வெசல் பேரியரை பிரேக் பண்ணுறது. பிளட் வெசல் பேரியரை பிரேக் ஆச்சுன்னா தான் உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் உள்ளே போய் என்ட்ராகிறதுக்கான சோர்ஸே ஆரம்பிக்குது. ஸோ அப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும் போதாது, அதை உடச்சி உள்ளே தள்ளுறதுக்கு நமக்கு ரணன்ற இன்ஃப்ளமேஷனும் நடக்கணும். இது ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்டு போனால் தான் நமக்கு இந்த ஃபார்மேஷன். இது வெறும் ஹார்ட் மட்டும் கிடையாது, உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த குழாய்கள் தான் இருக்குது. இந்த ரத்த குழாய்களில் எங்கே வேணாலும் ரணம் நடக்கலாம்.
எங்கே ரணம் நடக்குதோ அங்கங்கே எல்லா இடத்துலையுமே இந்த டெபாசிஷன் நடக்கலாம். இது மூளையில் நடந்தால் ஸ்ட்ரோக்காக வரும். கிட்னியில் நடந்தால் ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ்னு சொல்லுவோம். லாங் டேர்மில் கிட்னி ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. கால்களில் நடக்கும்போது கால் பிளட் வெசல்ஸ் கட் ஆகிறதுல தான் இது கூட சுகரும் சேர்ந்து நடக்கும்போது விரல்கள் வெட்டுறது, கால்கள் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. உடம்புல எங்கே கண்ணுக்குள்ளே இருக்கிற ரத்த குழாய்கள் இதில் நடக்கிற டேமேஜஸ்லாம் இர்ரிவர்சிபிளாக போகும். பிபினாலேயும் நடக்கும், சுகர்னாலேயும் நடக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆக்சிலரேட் பண்ணுறது. கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்மளோட எக்ஸஸ் சால்ட் கன்சம்ஷன் தான். ஸோ இது வந்து இதுக்கான விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேயே நம்ம வந்து இப்போ நமக்கு பிக்கிள்லாம் வந்து ஊறுகான்றது வந்து நம்ம வீடுகளில் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக நம்ம கன்சியூம் பண்ணுற ஒரு விஷயங்கள். இருங்க, பொருளே நான் வச்சுருக்கேன், அப்படியே சொல்லிடுறேன். ஸோ இது எல்லாமே நமக்கு எக்ஸஸ் சால்ட்டு தான். அபண்டன்சி ஆஃப் ஃபுட் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு. நமக்கு வேணான்னு சொன்னால் கூட நமக்கு கிடைக்கிற அளவுக்கு நமக்கு இப்போ வந்து ஃபுட்டு வந்துருச்சு. அதுக்கான உடல் உழைப்பு நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த எக்ஸஸ் சால்ட்டை நமக்கு கிடைக்குதுன்றதுக்காக நம்ம குப்பை தொட்டியாக என்ன இருக்குன்றதுக்காக சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு ஸோ தேவையோடு சாப்பிட்டு நிறுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். when to say no is very important. ஓகே, even in food. பிரில்லியன்ட். இப்போ அதை தான் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. மம்முட்டி சார் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ வயசு வரைக்கும் 70 வயசு ஆயிடுச்சு ஆரோக்கியமாக இருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு நான் பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன், ஆனால் பிடிச்ச அளவுக்கு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கோட் இருக்குது. அதே மாதிரி சச்சின் கிட்ட கேட்கும்போது சச்சின் டெண்டுல்கர் சொன்ன விஷயம் வந்து, ஐ வில் eat வாட் எவர் ஐ வாண்ட் பட் நாட் whenever ஐ வாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ், நான் என்ன பெர்ஸ்பெக்டிவில் இருக்கேங்கிறத சொல்கிறேன். அது சரியாக தப்பாக நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கும் உதவும். நான் ஒரு ஏர்லி 30s இப்போ ஐம் இன்டு 30 ரைட் நவ், 29ன்னு சொல்லலாம், பட் இன்டு 30 அப்படின்ற மாதிரி லாஸ்ட் மந்த். இப்போ வந்துட்டு எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அதை சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அதை பிடிச்ச அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. எனக்கு எப்பப்போ தோணுதோ அப்பப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. எனக்கு இன்னைக்கு தோணுது அப்படின்னா ஓகே நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னா கூட நைட் ஒரு 9 மணி ஆயிடுச்சு 10 மணி ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ சொல்லிடணும். அடுத்த நாள் காலையில் நான் அதை ட்ரை பண்ணலாம். அப்படி அதை புரிஞ்சுக்கலாமா? மாதத்துக்கு ஒரு தடவை இப்போ பஃப்ஸை நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி நோ சொல்கிறீங்க, ஆனால் பஃப்ஸை சாப்பிடாம நாக்கு இருக்கவே முடியாது, கஷ்டமாக இருக்குன்னா என்னால் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு பஃப்ஸ் இது வந்து வரவு செலவு கணக்குங்க. மெயினாக நீங்கள் எவ்வளோ கேலரிஸை உள்ள இன்டேக் எடுக்கிறீங்க, எவ்வளோ கேலரிஸை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. நீங்கள் செலவு பண்ணுறது கேலரிஸ் வந்து உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் உங்களோட லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக நீங்கள் செலவு பண்ணலாம். அதுதான் ஜீரோவாக தானே டாக்டர் இருக்குது நிறைய பேர். அப்படி இருக்கும்போது நம்மளால் நமக்கு அப்போ வேறு என்ன வழி இருக்குது? நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த ஜீரோவாக இருக்கிறது வந்து பெரிய பிளண்டர். ஓகேங்களா, இட் கேனாட் பி ஜீரோ. நம்ம நடக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது, எதுவுமே செய்கிறது இல்லை. அதிகபட்சம் வந்துட்டு என் வீட்டில் மாடிப்பட்டிலேருந்து கீழே இறங்கி வந்து மேலே ஏறுறோம், இவ்வளோ தான் இருக்குது. அப்படின்னா நம்ம அவேர்னஸ் ஆரம்பிக்க வேண்டியது வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். 100% ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது வந்து மேண்டேட்ரி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம சுத்தமாக நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜீரோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுருந்தோம்னா நம்மளோட எல்லா ப்ராப்ளம்ஸுமே அதை காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நேற்று கூட வந்து ஒரு ஸ்டடி, ஒரு நாளைக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது பெட்டராக, ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது பெட்டரான்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து அந்த ஷார்ட்டர் டியூரேஷனில் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அவங்களோட ஹெல்த்து தான் வந்து இஸ் ஃபார் பெட்டர் தென் கம்பேரிங் இட் வித் என்டையர் டே. நான் எதுவுமே பண்ண மாட்டேன்றதுக்கு அந்த 10,000 ஸ்டெப்ஸ் பெட்டர். அந்த 10,000 ஸ்டெப்ஸையே நான் அடுத்த ஸ்டெப்பில் எப்படி பெட்டர் ஆக்கிக்கிறேன்றது தான் புத்திசாலித்தனம். தாங்க நம்ம லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை ஈஸியர் ஆக்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு டெக்கேட் பை டெக்கேட் நம்ம மாற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகுதுன்னா நம்ம போன ஜெனரேஷனோட கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. சேயிங் தட் அவங்க வந்து ஃபார்ம் லேண்டில் உட்காந்து கஷ்டப்பட்டு நாள் பூரா வேலை செஞ்சு அவங்களோட ஹார்ட் கோர் ஃபிசிக்கல் லேபர் பண்ணவங்கள எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணாத நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறது சரியா தப்பான்னு பற்றிலாம் யோசிக்கவே கூடாது. நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அங்கே மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட ஒர்க் ரிலேட்டட் திங்ஸ்லாம் அச்சீவ் பண்ணவே முடியாது. யார் ஒருத்தராக இருந்தாலும் அட்லீஸ்ட் எவ்ரிடே 45 minutes to 60 minutes கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் கண்டிப்பாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணுங்க. ஒரு கார்டியாக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் பண்ணியே ஆகணும். அண்ட் வாரத்தில் 2 நாளாச்சு ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டு ட்ரைனிங்கை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இது வந்து நான் நெகோஷியபிள்ஸில் இதுதான் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கணுங்க. அண்ட் தென் கம்ஸ் யுவர் ஃபுட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதில் வந்து நமக்கு வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்க. ஒரு ரூல் வச்சுருக்கணும். நான் வந்து
ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரெண்டாவது எனக்கு ஃபைபருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மூணாவது கார்ப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட கோட்டா ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட்ஸில் வந்து நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் இந்த ஜங்கை வந்து வச்சுக்கிங்க. இதை நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைய கன்சியூம் பண்ணிங்கன்னா இதோட அளவுகள் வந்து தாராளமாக கம்மியாகிட்டு வந்துடும். அண்ட் யூ செட் அன் எக்ஸாம்பிள். உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைகள் வந்து கற்றுப்பாங்க. அப்பா என்ன சாப்பிட்றாருன்றதை பார்த்து தான் வந்து பிள்ளைங்க கற்றுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம தான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை செட் பண்ணணுங்க. ஃபைன். லாஸ்ட்டாக 2 இதுவும் டாக்டருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆமாம் கீரை. அதுவும் எனக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரை எனக்கு இன்னைக்கு கிடைக்கல. ஆக்சுவலி நேற்று ஒரு ஷூட்டிங்காக நாங்கள் மரத்துல இருந்து பறிச்சோம், கிடைக்க மாட்டேங்குது முருங்கைக்கீரை. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கார்லிக் இஸ் ஆல்சோ குட். கார்லிக் இப்போ நமக்கு எங்கெல்லாம் நமக்கு எந்தெந்த ஃபுட்டுக்கெல்லாம் நமக்கு டேட்டா இருக்கோ இது எல்லாமே நமக்கு நல்ல ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணலாமோ அது எல்லாமே நம்ம கிச்சனில் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அளவு பண்ணணுமோ அதையெல்லாம் நம்ம அளவு பண்ணியும் கம்மி பண்ணியும். இப்போது அப்பளம்ன்றது ஒரு கல்யாணத்தில் ஒரு விருந்தில் கிடைச்ச பொருள் இப்போ டெய்லி கிச்சனில் ரொம்ப ஈஸியாக ஆக்சசபிளாக கிடச்சிருச்சு. ஸோ இது யாருக்கு ஹெல்ப் பண்ணும்? அப்பளம் கம்பெனி மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும், வேறு யாருக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃபைன் டாக்டர். இப்போ இது எல்லாமே குட் ஃபுட்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம அடிக்கடி சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இதை நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ நான் இப்படி கேட்குறேன் டாக்டர், ரஜினி சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, டாக்டர் உங்களுடைய உடம்பு உங்களுடைய ஹார்ட் கேட்கும், டே ஓடுறா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டான்னு உங்கள் ஹார்ட் சொல்லும் அப்படின்னு. எனக்கு ஜென்ரல் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை கேட்குறேன். நம்ம ஓடும்போது வேகமாக நடக்கும்போது இதயம் படன்னு துடிக்குது, டக்கு 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 டக்குன்னு துடிக்குது இல்லை டாக்டர்? அப்போ நமக்கு அந்த 72ங்கிற மேஜிக் நம்பர் ஒரு நிமிஷத்துக்கு துடிக்குன்றத தாண்டி எக்ஸ்ட்ரா துடிக்குது, அது கெட்டதோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கு. என்கிட்ட ஒரு 60 வயசு நபர் இதை என்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டார். ஸோ இதுக்கு ஒரு பதில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு 72ன்றது நம்பரே கிடையாது. 60லேருந்து 100ன்ற ஆவரேஜ்குள்ளே தான் இருக்கும். ஓகே சார், இதுக்குள்ளே தான் பீட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓடுனீங்கன்னா என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு உங்களோட கால் மசில்ஸ் நிறைய வந்து ஆக்டிவேட் ஆகுது. இப்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா தசைகளுக்கும் எல்லா செல்ஸுக்குமே தேவை எனர்ஜி. எனர்ஜியை எடுத்துகிட்டு போகிற லாஜிஸ்டிக் ரோட்ஸ் வந்து உங்களோட ரத்த குழாய்கள். சரிங்களா? அந்த எனர்ஜியை எடுத்துகிட்டு போகிறது யார்? ரத்தன்றது தான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பிளட்டு தான் உங்களுக்கு போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் பிளட்டு தேவை. ஏன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த மசிலுக்கு தேவை, காலுக்கு தேவை. அப்போது அந்த எனர்ஜியை அந்த பிளட்டை யார் கொடுப்பா? உங்கள் ஹார்ட்டு தான் பம்ப் பண்ணணும். உங்கள் ஹார்ட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 to 5 லிட்டர்ஸ் பம்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நிறைய எக்ஸர்ஷனல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து என்னோட காலுக்கு வந்து இப்போ தேவை. இப்போ இது உங்கள் ஹார்ட் 2 விதமாக கொடுக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு ட்ரெயின்டு அத்லெட், ஒரு நல்ல எண்டூரன்ஸ் இருக்கிற பர்சன், ரெகுலராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹார்ட் மசில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மலாக ஒருத்தருக்கு பம்ப் பண்ணும்போது ஒரு பீட்டுக்கு வந்து 35 ml கொடுக்குது, இல்லை 70 ml கொடுக்குது. ஒரு நமக்கு எளிமையாக புரியறதுக்காக 100 mlன்னு வச்சுப்போம். ஒரு வாட்டி பம்ப் பண்ணும்போது 100 ml வந்து நார்மலாக கொடுக்குது அப்படின்னா என்னோட ரெக்குயர்மெண்ட் வந்து 150 mlனா நல்லா ட்ரெயின்டு அத்லெட்டோட மசில் வந்து 120-130 ml வரைக்கும் கொடுக்கறதுக்கு நல்லா ட்ரெயின் ஆகிருக்கும். ஒரு அன்ட்ரெயின்டு பர்சனாக இருக்காங்கன்னா ஒரு 80 ml ஒரு 90 mlன்ற மாதிரி கொடுக்கும். ஸோ இதுதான் ட்ரைனிங்கில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதனால தான் அவங்களுக்கு படபடப்பு வராது. இப்போ நீங்கள் ஒரு அன்ட்ரெயின்டு பர்சன் திடீர்னு ஓடினீங்கன்னா உங்கள் ஹார்ட் எப்படி கொடுக்கும்? இட் ஹேஸ் டு பீட் மோர் டைம்ஸ் அ மினிட். நார்மலாக 70 வாட்டி துடிச்சிட்டு இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டீங்க. 100க்கு போகணும். 100க்கு போயும் அதனால் டிமாண்டை மீட் பண்ண முடியலன்னா 110, 120, 130. ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹார்ட் சப்ளை பண்ணும். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறதுனால நீங்கள் அந்த படபடப்பை ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அந்த படபடப்பை ஃபீல் பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் நாட் அப்நார்மல். இது வந்து நேச்சுரலாக சிம்பத்தட்டிக்காக நடக்கிற ஒரு ப்ராசஸ். இது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ட்ரெயின் பண்ண நம்ம ஹார்ட் வந்து அதுக்கு பழகிறோம். நம்ம எப்போ வந்து அந்த 60 வயசுக்காரர் பயப்படணும்னா நடக்கும்போது மூச்சு வாங்குது. அதாவது நான் போன வாரம் வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணேன்பா, எனக்கு ஒன்றுமே பண்ணலை, ஆனால் இன்றைக்கி அந்த ஆக்டிவிட்டியை பண்ணால் எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. நடந்தால் மாறில் ஒரு அழுத்தம் மாதிரி ஏற்படுது. அப்படியே போய் நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தேன்னா எனக்கு கம்ஃபர்டபுள் ஆகுது. திருப்பி நடந்தால் திருப்பி வலி வருது, திருப்பி போய் ரெஸ்ட் எடுத்தேன்னா இதெல்லாம் தான் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஆனால் ஒரு அட்டாக்ன்றது வந்து எப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு வலி வரும், நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு அந்த பிரெத்லெஸ்னஸ் வரும், எதுவுமே பண்ணாமல் ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும். ஆனால் அந்த டிஸ்கம்ஃபோர்ட் நீங்கள் நடக்கிறதுனாலோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் இன்னும் ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அப்ராப்பரேட்டாக படபடப்பு இல்லாமல் ஓடனா படபடப்பு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கும்போதே எனக்கு பயங்கரமாக எனக்கு படபடப்பு வருது. அப்போ நம்ம ஹார்ட் ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். அண்ட் இது எல்லாத்தோட பெரிய விஷயம், இதெல்லாம் அவேர்னஸ்க்காக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். பட் இது சரியா தப்பா? இப்போ அவர் நான் உங்களுக்கு வந்த உடனே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு 60 வயசுக்காரரு படபடப்பாக இருக்குன்னு உங்களை கேட்டிருக்கிறாரு.
உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் வேலை இருந்தால் நீங்கள் போய் ஒரு ப்ளம்பர்கிட்ட கேட்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கேள்வியை கேட்க வேண்டிய ஆள் நீங்கள் கிடையாது, ஒரு மருத்துவர்கிட்ட போய் அவர் கேட்டிருக்கணும். சூப்பர். அது ஒரு இதய மருத்துவர்கிட்ட போய் கேட்டிருந்தேன். இதய மருத்துவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும். ஓ பிரில்லியன்ட். என்னென்ன எனக்கு சிம்டம்ஸ் வேறு வேறு சிம்டம்ஸ் இருந்தால் கூட அது வந்து கார்டியாக் அரெஸ்டாக அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் மாற வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் எதெல்லாம் இருந்தால் நான் நேரடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்டே போகாமல் டைரெக்டாக உங்களை மாதிரி ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை வந்து சந்திக்கணும். அதாவது இந்த இடத்துல எனக்கு வலிக்குதுங்கிறத தாண்டி வேறு என்னென்னலாம் அந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டயபெட்டிக் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இதயத்தில் ப்ரெஷர் அதாவது ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்து அதுக்காக ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஆட்கள், இல்லைனா மோர் தென் 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கிற ஆட்கள், இல்லை உங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு டெத்தோ நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேமிலினா அப்பா அம்மா உங்கள் சிப்ளிங்ஸ், இதில் ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு ஹார்ட் அட்டாக்கோ டெத்தோ ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கு. இல்லை ஃபாதரோட மதரோட சிப்ளிங்ஸ் எனி அன்எக்ஸ்பிளைன்டு டெத்ஸ். நல்லா இருந்திருப்பா, திடீர் 45 வயசு பட்டுன்னு இறந்துட்டாருப்பா, 50 வயசு மதரோட சிப்ளிங்ஸ் சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா அன்எக்ஸ்பிளைன்டு டெத்ஸ். இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இனி ஒரு இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு 18 வயசுலேருந்தே ஸ்க்ரீனிங்கில் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இவங்களோட மேஜர் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு புதுசாக அவங்க இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு சிம்டமாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஒரு மிட் நைட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, ஏர்லி மார்னிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் இருக்குது. என்னென்ன அன்கம்ஃபர்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு நெஞ்சில் வந்து ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரி வருது. லெஃப்ட் சைட் ஆஃப் தி செஸ்ட்டில் பெயின் வரணும்னு கிடையாது, சென்டர் ஆஃப் தி செஸ்ட்டில் உங்களுக்கு ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரி இருக்குது. தொண்டையில் வந்து ஒரு அப்நார்மலான ஒரு சென்சேஷன் இருக்குது. திடீர்னு வேர்த்து கூட்டுது, தோள்பட்டைக்கு வலிகள் போகுது. இது மாதிரி நடக்கும்போது நீங்கள் இமீடியட்டாக நியரஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இசிஜி எடுத்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா. அண்ட் ஒரு ஃபிசிஷியன்ட்ட போயிட்டு அந்த ஃபிசிஷியன்ட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கிறது இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா. அவங்க பார்த்துட்டு இல்லைப்பா இது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நீ போய் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒரு இமீடியட்டாக பார்த்துட்டு ஒரு ஃபிசிஷியனை ஒரு பிகர் சென்டருக்கு போயிருப்பான்னு சொல்லும்போது இட் இஸ் அன் வெரி வெரி மேண்டேட்ரி திங் யூ ஷுட் கோ டு இட். ஏன் வந்து ஒரு பிகர் சென்டருக்கு போனோம் ஒரு இதில் பண்ணோம்னா, ஒரு எமர்ஜென்சியாக எவ்ரி மினிட் வந்து மசில்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மேசிவான ஹார்ட் அட்டாக்னால் ஃபஸ்ட்டு என்ன, நம்ம இதயன்றது ஒரு மசில். அந்த மசிலுக்கு 3 முக்கியமான இரத்த குழாய்கள் தான் பிளட் சப்ளை பண்ணுது. ஹார்ட்லேருந்து பிளட் உங்கள் பிரெயினுக்கு கிட்னிக்கு எல்லா இடத்துக்கும் போகிறது உங்கள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவாங்க. அதை பம்ப் பண்ணும்போது அயோட்டான்ற வேல்வ் ஓப்பன் ஆகும், அங்கேருந்து அயோட்டா மூலமாக எல்லா இடத்துக்கும் பிளட்டு போகும். அது கொடுக்குற முதல் இரத்த குழாயே ஹார்ட்டோட மசிலுக்கு தான். சரிங்களா? அந்த ஹார்ட்டோட மசிலுக்கு வர அந்த 3 இரத்த குழாயில் பிளாக் ஏற்படுறது தான் ஹார்ட் அட்டாக். ஓகே, இது 3 பங்கு பிரிச்சுக்கும். இந்த இடத்துக்கு நான் பாய்ச்சிக்கிறேன், இந்த இடத்துக்கு நான் பாய்ச்சிக்கிறேன், இந்த இடத்துக்கு நான் பாய்ச்சிக்கிறேன், பங்கு பிரித்து வந்து பிளட் சப்ளை பண்ணுது. அந்த பங்கில் ஏதாச்சும் ஒரு இரத்த குழாய் பட்டுன்னு கட் ஆஃப் ஆகிடுது, ஏதோ ஒரு பிளாக் வந்து பிளாக் ஆகிடுச்சு, 100% ஆகிடுச்சுன்னா அந்த மசிலுக்கு பிளட்டு கிடைக்கவே கிடைக்காது. முதல் 12 மணி நேரம் தான் அதுக்கான கிரிட்டிக்கலான டைம். ஏன் ஒவ்வொரு நிமிஷம் அந்த 12 மணி நேரத்துலேயே எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளோ பெட்டர். ஏன்னா ஓப்பன் பண்ணோம்னா அந்த மசிலில் இறந்த மசில் வரைக்கும் போய் மீதி இருக்கிற மசிலை நம்மளால் ஃபஸ்ட்டு காப்பாற்ற முடியும். ரெண்டாவது, அந்த மசில் இறந்து போச்சுன்னா அந்த நேரத்தில் தான் வர்றது கார்டியாக் அரெஸ்ட். எப்படி வரும் அப்படின்னா, ஒரு அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் பீட் அந்த இடத்துலேருந்து ஸ்டிமுலேட் ஆகி வரலாம், அந்த இடத்துல இருக்கிற மசிலில் வந்து ஓட்டை விழுந்து வரலாம், ஹார்ட்டுக்கு நடுவில் ஓட்டை விழுந்து இந்த மாதிரி நடக்கலாம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிகர் சென்டர் போனீங்கன்னா தான் ஒரு ஆஞ்சியோகிராம்ன்ற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஆஞ்சியோகிராம்ன்ற ப்ரொசீஜர் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அது ஒரு டெஸ்ட்டு. எங்கே பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. பிளாக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சா உடனே அதை ரீவாஸ்குலரைஸ், அந்த பர்டிகுலர் டெரிட்டரிக்கு திருப்பி பிளட்டு போகணும். ஒரு ஸ்டென்ட் மூலமாகவோ சம்டைம்ஸ் பைபாஸ் மூலமாகவோ என்ன தேவையோ அதை பண்ணக்கூடியது வந்து ஒரு பிகர் சென்டரால் தான் பண்ண முடியுமே தவிர நம்மளால் நம்மளோட ரெகுலர் நெய்பர் சென்டர்ஸ்னால அதை பண்ண முடியாது. ஃபைன் டாக்டர். இப்போ கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் என்ன டாக்டர் டிஃப்ரென்ஸ்? ஸோ இந்த இதயத்துக்கு 3 இரத்த குழாய் சப்ளை பண்ணுதுன்னு சொன்னல, அதில் பிளாக் வருதுன்றது வந்து ஹார்ட் அட்டாக். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெரிட்டரிக்கு மட்டும் பிளட்டு கட் ஆஃப் ஆகிடுச்சு, அந்த பர்டிகுலர் டெரிட்டரி மட்டும் கண்ட்ராக்ட் ஆகலை. ஆனால் கார்டியாக் அரெஸ்ட்ன்றது இதயமே நின்று போகிறது, இதயம் பம்பே பண்ணாது, அதுதான் வந்து கார்டியாக் அரெஸ்ட். இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ஒன் ஆஃப் தி முக்கியமான ரீசன்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். ஆனால் ஹார்ட் அட்டாக் தவிர பல முக்கியமான காரணங்கள் இருக்குது கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு. ஒரு சிம்பிளாக ஒரு டீஹைட்ரேஷன் ஆகி
உங்களோட எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆனால் அது ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ம் ப்ரொடியூஸ் பண்ணி அது கூட கார்டியாக் அரெஸ்ட் பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆஃப் டீஹைட்ரேஷனில் நடக்கிறது. ஸோ அது மாதிரி பல முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. சர்க்கரைனால் ஏற்படுற ஒரு காம்ப்ளிகேஷன் அது போய் கார்டியாக் அரெஸ்ட்டை காஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து கார்டியாக் அரெஸ்ட்ன்றது இஸ் தி எண்ட் திங் தட் ஹேப்பன்ஸ். இதயமே நின்று போகிறது. சூப்பர் டாக்டர், செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. கடைசியில் எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி டாக்டர். இப்போ இந்த 35-40 வயசை தொடுபவர்கள், இல்லை 30 வயசை இந்த காலத்தில் 30னே வச்சுக்கோங்க, இதயத்தை நல்லபடியாக வச்சுக்கிறணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் ஒரு டிப் மாதிரி என்னென்ன சொல்வீங்க? மேட் பி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், மேட் பி ஃபுட் ஹேபிட்ஸ், எல்லாத்தையும் ஒரு கலவையாக சேர்ந்து எனக்கு சிம்பிளாக சொல்லுங்கள். இதை 3ஆக சொல்லுவோம். ஓகே, ஒன்று நம்ம டயட் அண்ட் நியூட்ரிஷனல், 2வது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, 3வது ஆனுவல் ஸ்க்ரீனிங். சரிங்களா? இதுக்கான ஏன் 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 இதை வந்து நம்ம 3ஆக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இன்ஹெரண்ட்டாகவே இதுக்கெல்லாம் ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. எனக்கு இதுலேயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு 30 வயசில் வந்துட்டு சுகர் இருக்குன்றதை டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்துட்டு சுகரா எனக்கா, ஐம் ஸ்போர்ட்ஸ் மேன்ட்டு போயிட்டார். சரியா? நான் போய் டயட்டில் பார்த்துக்கிறேன், இதில் பார்த்துக்கிறேன். டயட்லேயும் பார்க்கல, எதுலேயும் பார்க்கல, கண்டதையும் சாப்பிட்டாரு, ஜாலியாக இருந்துட்டாப்லி. அவர்கிட்ட கேட்டால் என்னப்பா சக்கரைப்பா HbA1c 3 மாதம் ஆவரேஜ் 11.2 இருக்கேப்பான்னு சொல்லி கேட்டால், ஆமாம் சார் 8 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, இன்னும் இவ்வளோ சீக்கிரமாக போய் நமக்கு சுகர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டேன் சார். 8 வருஷம் கழிச்சு ஹார்ட் அட்டாக் உடம்பு உட்காரு. ஸோ இந்த விஷயங்களை ஸ்க்ரீனிங் பண்ணியாச்சு. கண்டுபிடிச்ச இதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. என்னென்னா இதுக்கு நான் வந்து லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், லைஃப் லாங் மருந்து சாப்பிட்ணுன்றதை மக்களால் ஏற்றுக்க முடியல. லைஃப் லாங்காக இருக்கணும்னா சாப்பிட்டாகணும். சூப்பர். சரியா? யாராச்சும் ஒருத்தர் வந்து இப்போ இதுக்கு போய் நீ லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்றேன், ஆமாண்டா லைஃப் லாங்காக இருக்கிறதுக்காக தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடணுமே தவிர எல்லாரோடைய கருத்துக்களும் கேட்கக்கூடாது. இது அவேர்னஸ் பார்ட், ஸ்க்ரீனிங் பார்ட். இது பக்கத்தில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டயட்டில் வந்து நமக்கு ப்ரிடாமினண்ட்டாகவே நம்ம கார்போஹைட்ரேட் உணவுகளை சாப்பிட்ற மனப்பான்மை உள்ள ஆட்கள். யார் ஒருத்தர் கிடைக்கிறப்போ நிறைய சாப்பிட்டு எனர்ஜியை நிறைய சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப நாட்கள் வாழ்ந்திருப்பாங்க நம்மளோட முன்னோர்கள். சரிங்களா? ஸோ ஜெனட்டிக்கலாக நமக்கு கார்போஹைட்ரேட்டை பார்த்தாலே அதனால தான் நமக்கு வந்து ஒரு ஆசை. ஏன்னா நம்மளால் வந்து நமக்கு அந்த வி ஆர் டியூன்டு டு. ஸோ அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ணணும். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து உங்களோட உணவு பழக்கங்களை லாஸ்ட் ஆகணும். இன்றைக்கி இருக்கிற பெரிய அவேர்னஸ் மக்களுக்கு இப்போ சாப்பாட்டை பார்த்தா தெரியுது. இதில் வந்து ஃபைபர் நிறைய இருக்குப்பா, இதில் வந்து கார்ப்ஸ் நிறைய இருக்குப்பா, இதில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குப்பா. இந்த வேறுபாடுகளே இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸாக மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான அவேர்னஸ் கிடச்சிருக்கு. அந்த அவேர்னஸை இன்னும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபைபருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபைபர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது தான் இன்றைக்கி ரொம்ப 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 கஷ்டம். நம்மளோட ப்ரோட்டீன் கூட அச்சீவ் பண்ணிடலாம், ஆனால் ஃபைபர் அச்சீவ் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் நம்மளோட ஃபுட்டில் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம ஃபைபருக்கும் ப்ரோட்டீனுக்கும் நிறைய கொடுக்கணும். கார்ப்ஸை மினிமலைஸ் பண்ணுங்கள். கார்ப்ஸ் எடுக்கவே எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். கார்ப்ஸ் கண்டிப்பாக தேவை. ஆனால் கார்ப்ஸை எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு கம்மி பண்ணுங்கள். மெஷர் பண்ணி சாப்பிட பழகிறது வந்து அதுதான் புது ஸ்டைலாக இருக்கணும். நான் எனக்கு என்ன வேணும்னு சாப்பிடணும்னு நினைக்கிறத நான் மெஷர் பண்ணி சாப்பிட்றேன்றது வந்து அண்ட் வென் டு சே நோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்டு 3வது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. பேர் மினிமம் ஒரு நாளைக்கு 45 minutes to 1 hour கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். அண்ட் இந்த படபடப்புலாம் சொன்னீங்களா, இதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. உங்களோட 220 minus your age. இது வந்து ஒரு ஃபார்முலா. ஓகே, சரிங்களா? நீங்கள் வந்து 30 வயசுன்னு சொன்னீங்க. ஆமாம். 220 minus 30 எவ்வளோ? 190. 190ல் யூ கேன் கோ அப் டு 80-85% வரைக்கும் போகலாம். எதில்? இப்போ 190 இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். 190ல் 10% இஸ் 19. 80%னா 38 கழிச்சிருங்க. 190ல் 38 கழிச்சிங்கன்னா என்ன? 152. 152. ஸோ 152 வரைக்கும் உங்களோட ஹார்ட் ரேட் போகலாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஹார்ட் ரேட். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்க்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 60-70% ஆஃப் தி ஹார்ட் ரேட் அச்சீவ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பண்ணுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினால உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது நடக்கும். சரிங்களா? உங்களோட பேர்ன் ஆகணும்ல. ஸோ இதை வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ஒர்க் அவுட்னு சொல்கிறாங்களா, இப்போ ஹிட்லாம் சொல்கிறாங்களே, ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் யூ நீட் டு அச்சீவ் 90% ஆஃப் யுவர் MPHR.
ஸோ உங்களோட எண்டூரன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நமக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் மூச்சு வாங்க தானே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் கிடையாது. யுவர் எண்டூரன்ஸ் இட் செல்ஃப் இஸ் ப்ராப்ளம். உங்களோட VO2 மேக்ஸே உங்களுக்கு கம்மியாக இருக்கும், உங்களோட லங் கெப்பாசிட்டியே உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அந்த எண்டூரன்ஸை நீங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்ட் பண்ண முடியும். ஸ்டாமினா எளிமையாக சொல்லணும்னா ஸ்டாமினா, உங்களோட ஸ்டாமினாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து உங்களோட ஹார்ட்டை கண்டிஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஒரு மாதத்துக்கு நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டியை 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட MPHR வந்து அரௌண்ட் 80% வரைக்கும் வந்து நம்ம பண்ணோம்னா we are doing குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இன்ஜூர் பண்ணாமல் பண்ணிக்கங்க. சூப்பர் டாக்டர், ஸோ கைண்ட் ஆஃப் யூ, செமையாக சொன்னீங்க. நல்லா இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறது. ஆக்சுவலி எப்படின்னா ஏதோ மருத்துவர் நிறையா படிச்சுட்டு அப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்கங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல், ஏன்னா எப்பயுமே நமக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறது லைஃப் அட்வைஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபிசிக்கல் அட்வைஸ் எதுவாக இருந்தாலுமே அந்த ஃப்ரெண்டு சொல்லும் போது நம்ம காது கொடுத்து கொஞ்சம் கேட்போம் என்ன எது சொல்கிறாங்க. அந்த ஒரு உணர்வு நீங்கள் பேசும்போது எனக்கு கிடைக்குது. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட்னஸ். லாஸ்ட்டாக இது தேநீர் இடைவேளை, நம்ம சேனலினுடைய சொந்த தயாரிப்பு கைண்ட்லி ப்ளீஸ் ஆராவில் ஹெல்த் மிக்ஸ். நீங்கள் சொன்ன எல்லா நல்ல பொருட்களும் சேர்த்து 36 வகையான சிறுதானியங்கள், தானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்மளே செய்கிற தயாரிப்பு. இது உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இது எல்லாமே நான் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், மாதுளம்பழம் எல்லாரும் சாப்பிடுங்க. கார்லிக் எதில் இருந்தாலும் சரி, குழந்தைங்கள்லாம் தூக்கி போட்டாங்கன்னா இல்லை சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வைங்க. இனிமேல் கீரை எப்பயுமே அவைலபிளாக இருக்கிற கீரை, ஏதாவது ஒரு கீரை டெய்லி சாப்பிடுங்க. இது சீஸ்னல் ஃப்ரூட்டு, இது டாக்டருக்காக ஸ்பெஷலாக நான் வாங்கிட்டு வந்தது, பனங்கிழங்கு. இது அப்படியே இந்த பேக்கோட டாக்டர் போட்டு. டாக்டர் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் பார்த்தோங்க. ஏன்னா சமீபத்தில் கூட சமீபம் கூட இல்லை, தினத்தந்தியில் படித்தேன். என்னென்னா திருவண்ணாமலையில் தீபம் எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அது ஒரு 6-7 நாள் எரியும். அங்கே மலையில் நடந்து போன ஒரு வாலிபல் மயங்கி விழுந்துட்டாராம். இங்கே தீயணைப்பு துறையினர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு தூக்கிட்டு வந்து கீழே வந்தால் இல்லை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் ஃபிசிக்கலி பயங்கரமாக ஃபிட்டாக இருக்கிறவங்க, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு இறந்துடுறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு வருது. டாக்டரே ஒரு உதாரணம் சொன்னாங்க. 30 வயசில் ஒருத்தருக்கு உனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குப்பான்னு சொன்னால், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், நான் அத்லெட்டு, நான் என்ன வேணால் சாப்பிட்டுக்கிருவேன், அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிடுவேன், எனக்கு எல்லாம் சரியாயிரும்னு நினச்சா 38 வயசில் என்ன ஆச்சுன்றதை டாக்டர் சொல்லியே நம்ம கேட்டோம். அதனால எப்போவுமே உங்கள் உடம்பை பார்த்துக்கிற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தாங்க. யாருமே நமக்கு வந்து சொல்லலாம் மாட்டாங்க. ஒரு 30 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நல்லது. டயபெட்டிக்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கிறது நல்லது. இப்போ நானுமே போய் ஏதாவது ஒரு ஃபுல் பாடி செக்கப் தான் பண்ணணும் போல் தெரியுது, டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டாங்கன்னா. அப்போ ஏதோ ஒன்று நமக்கு இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு லைஃப் லாங் அதை நீங்கள் செய்யணுன்னா கூட, லாங் லைஃப் வாழணும்னா நம்ம அதை செய்கிறதில்ல தப்பு இல்லைங்கிற புரிதல் நமக்கு ஏற்படணும். இன்றைக்கி இதயத்தை பற்றியும், ஹார்ட் அட்டாக் வர்றதை பற்றியும், அதை தடுக்கிறது பற்றியும், தவிர்க்கிறது பற்றியும், தள்ளி போடுறது பற்றியும் நிறைய மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஆராவில் சத்து மாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. பேட்டரி சார்ஜ் தான், ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லுது, ஆல் இஸ் வெல்.